இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஸ்தோத்திரமும் வாழ்த்துக்களும் உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். அதே ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் பாருங்கள். ரொம்ப எளிமையான வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கு. பாருங்கள் எவ்வளோ எளிமைன்னு வாசிக்கிறேன் பாருங்கள். அவரை அல்லது இயேசுவை விசுவாசிக்க எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள் எவ்வளோ எளிமையான கிறிஸ்துவம். இயேசுவை விசுவாசிக்கிறோம். என்னென்ன? இரட்சகர் என்று, தேவகுமாரன் என்று, என்னுடைய பாவத்துக்காக பூமிக்கு வந்தார், என்னுடைய அக்கிரமத்துக்காக பாடுகளை சுமந்தார், முள்முடி தரித்தார், எனக்காகத்தான் அவர் பூமிக்கு வந்தார், பரலோகத்தையே விட்டுட்டு வந்தார் என்று அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, என்னுடைய 83 வயதில் நான் சொல்லுறேங்களுங்க. இந்த இயேசுவை என்னுடைய 13ஆவது வயதில் பிடித்தேன். எனக்கு என்னென்ன வேணுமோ அதையும் கொடுத்தார். நான் கேட்குறதையும் கொடுத்தார், நான் கேட்காததையும் கொடுத்தார். அதாக்கு இந்த ஆண்டவர். உதாரணம், நான் கேட்கவே இல்லை அமெரிக்கா போகணும், நான் கேட்கவே இல்லை கொரியா போகணும், வெளிநாடுகளுக்கு பல நாடுகளுக்கு போக நான் கேட்கவே இல்லை. ஆனால் இந்த ஆண்டவர் இந்தியாவில் மாத்திரமில்லை, சத்தியமில் மாத்திரமில்லை, நீ வெளிநாட்டிலும் போய் என்னை பற்றி சொல்லுன்னு அவர் திட்டம் போட்டு எனக்கு டிக்கெட்டு முதல் விசா முதல் எல்லாம் வாங்கி கொடுத்து, அவர் கடவுளை இறங்கி வந்தில்லை, அவர் வைத்த ஆட்கள் மூலம் டிக்கெட்டு விசா வாங்கி கொடுத்து கனடாவுக்கு அனுப்பினார், அமெரிக்காவுக்கு அனுப்பினார், கொரியாவுக்கு அனுப்பினார், ஆப்பிரிக்காவின் பல நாளுக்கு அனுப்பினார், இந்தியாவில் பல மாகாணங்களுக்கு அனுப்பினார், வட இந்தியாவுக்கு அனுப்பினார். டிக்கெட்ஸ் எல்லாம் அவரே போட்டார். இன்னொன்று நல்லா கேளுங்க, இந்த 45 வருஷ ஊழிய வாழ்க்கையில், என்னுடைய 85 வருஷ உயிரோடு இருக்க வாழ்க்கையில் ₹1 கடன்லாம் ஜீவிக்கிற மனுஷர்கள் யாராக இருப்பாரானால் அதில் நான் ஒரு ஆள். ₹1 கடன் எனக்கு கிடையாது. ஏன் தெரியுங்களா? இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனை நான் பற்றி பிடித்து கொண்டதுனால அவரை விசுவாசிக்க எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. நீங்கள் விசுவாசிங்க, உங்கள் குடும்பத்துக்காக ஒரு விசுவாசிங்க, உங்கள் வியாதிக்காக ஒரு விசுவாசிங்க, உங்களுடைய குறைகளுக்காக ஒரு விசுவாசிங்க, உங்களுக்கு என்ன மனசு பாதிக்குதோ அதற்காக இப்பொழுது இந்த நிமிஷம் அவரை விசுவாசிங்க. அவர் கொடுக்கிறதை தாராளமாய் பெற்று ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வெளிச்சமாக, லைட்டாக, உப்பாக திகழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.